நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் ஏன் சஞ்சனாவை பாடப்படுத்துறீங்க? சஞ்சனா பேசாம ஒரு பாட்டு பாடிறேன். பாட்டா? எனக்கு பாட வராதே. ஆனா என் அக்கா சூப்பரா பாடுவாங்க. என்ன? நீ பாட்டு பாடுவியா சுஹானா? உனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியும்னு நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. சரி சுஹானா பாடு. சுஹானா நீ பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ். பாடுங்கக்கா. என்னால பாட்டெல்லாம் பாட முடியாது. சரி விடுங்க, நானே பாடுறேன். என்னவென்று சொல்வேன் என் மனதில் உள்ளதை. வாய் மூடு. என்ன இப்படி பாடுற? இது அம்மாவோட எவ்வளவு ஃபேவரட் சாங். அவங்க எப்படி பாடுவாங்க தெரியுமா? நீயே பாடு. என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என் மனதில் உள்ளதை எப்படி நான் சொல்வேன்? என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என் மனதில் உள்ளதை எப்படி நான் சொல்வேன்? ஒரு நாளிரவும் என்னை ஏனோ வாட்டுதே. ஒரு நாளிரவும் என்னை ஏனோ வாட்டுதே. என் கண்கள் காண்பதெல்லாம் புதிராய் தெரியுதே. எனக்கென்று யாருமில்லை என எண்ணத் தோன்றுதே. என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என் மனதில் உள்ளதை எப்படி நான் சொல்வேன்? எந்தன் இதயமும் அடிக்கடி துடிக்குதே. எந்தன் இதயமும் அடிக்கடி துடிக்குதே. மனத்திரை விலக காட்சிகள் தெரியுதே. நட்பினாலே குடும்பத்தில் குழப்பங்கள் வந்ததே. என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என் மனதில் உள்ளதை எப்படி நான் சொல்வேன்?
சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு பிக்னிக் ரொம்ப ஜாலியா இருந்தது. இன்னொரு வாட்டி போகணும். ஆமா ஆமா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எவ்வளவு விளையாடணும்ல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாமா, கத்தி கத்தி இவளுக்கு தொண்டை கட்டிடுச்சு பாருங்க. ஆனா எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணோம்ல. ஆமாங்க. அது போதும். அப்படின்னா அடுத்த 9 மாசத்துக்கு இந்த வீட்ல யாரும் புது ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்ல மாட்டீங்கல்ல? என்னடா இது, ஏன் இப்படி சொல்ற? பிக்னிக்னா சும்மா செலவு அதிகமாயிடுச்சுல. இந்த கஞ்ச பைய திருந்தவே மாட்டான். கரெக்டா சொன்னீங்க மாமா, திருந்தவே மாட்டாரு. நீங்க இருக்கீங்க பாருங்க, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நீங்க போய் அக்காவுக்கு இடுப்பு வலி மாத்திரை வாங்கிட்டு வாங்க. போங்க. ஆமாமா, பஸ்ல உட்கார்ந்து உட்கார்ந்து எனக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. முதல்ல ஏன் இடுப்பு வலியை நான் சரி பண்ணிக்கணும். என்னடா அது போர்ட்டர் மாதிரி வர? ஆமா, என்ன பண்றது? இது வேற, எல்லாத்தையும் நான் ஒருத்தனே தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் வந்தவனே அவங்க உங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ஏண்டா இலேஷ் எங்க போயிட்டான்? உங்களுக்கே தெரியல பாட்டி, இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்யணும்னா இலேஷ்க்கு பிரஷர் அப்படியே ஏறிடும். அவன் எப்பவுமே அப்படிதான். ஆனா உனக்கு உதவி செய்யதான் இஷான் இருக்கான்ல. இஷானா? அவன் சின்ன குழந்தை மாதிரி பொண்டாட்டியோட தோல்ல தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கான். நல்ல வேலை நான் அவனை பார்த்தேன், இல்லன்னா 2 பேரும் பஸ்ல அப்படியே போயிருப்பாங்க. இதோ வந்துட்டாங்க பாருங்க. சுஹானா, நீ போய் ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோமா, போ. இங்க பாத்தியா, ஹீரோ. பொதுவா எல்லாரும் பொண்டாட்டிய தோல்ல சாச்சிக்கிட்டு தூங்க வைப்பாங்க. ஆனா இவன் அப்படியே உல்டா. இவன் அப்படியே பொண்டாட்டி தோல்ல சாஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கான். டேய், கொஞ்சமாவது வெக்கப்படுறா. என்ன எதிர்த்து பேசுறியா? நீங்க வாய முடுறா. ஏண்டா, புருஷன் பொண்டாட்டி உறவுல யார் தோல் மேல சாஞ்சி தூங்குனா என்ன சுஹானா, கரெக்டா? தாத்தா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்கவா? போமா, போய் படுத்து தூங்கு போ. இல்ல தாத்தா, வேணாம், நீங்க போடுங்கண்ணா. ஏய், நீ எங்கடா எஸ்கேப் ஆவற? எவ்வளவு பொட்டி இருக்கீங்க, யார் ரூமுக்கு தூக்கிட்டு போறது? இந்தா, நீ எடுத்துட்டு போய் வை. ஆனா நான் அதெல்லாம் போகட்டும். இந்த சுஹானோட அப்பா இருக்கானே, அவன் ஒரு சரியான காமெடி பீஸ். வாசிக்கிறேன்னு அந்த பிபி எடுத்து வச்சுக்கிட்டு நம்மள ஒரு வழி பண்ணிட்டான். நான் ஒரு சங்கீதத்தை கேட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். போதும் சம்மந்திய ரொம்ப வராதீங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல? உண்மைதான். என்னம்மா, உங்க இடுப்பு வலி சரியாயிடுச்சா? ஆமாப்பா, நம்ம சம்மந்திய பத்தி பேச ஆரம்பிச்சோம்ல, அத பேச ஆரம்பிச்ச உடனே என் இடுப்பு வலி எல்லாம் பறந்து போயிடுச்சு. அவரை வேணா இங்க வர சொல்லவா? ஐயோ, வேண்டாம்ப்பா, வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாலி அக்கா, கோபி அண்ணா. அட, வந்துட்டீங்களா? ஏன் நாங்க வர மாட்டோம்னு நினைச்சியா? இல்லங்க, நான் அப்படிலாம் எதுவுமே கேட்கலையே. பிக்னிக் போனீங்களே, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. டாலி அக்கா ரொம்ப ஜாலியா இருந்தது. கோபி அண்ணா, கார்ல இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. கோபி அண்ணன் காய்கறி வாங்க போயிருக்காரு. நான் எடுத்துட்டு வரமா பெட்டியெல்லாம். முதல்ல போன இடத்துல என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. டைம் போனதே தெரியல. கிரிக்கெட் விளையாண்டோம், கண்ணாமூச்சி விளையாண்டோம், இன்னும் நிறைய விளையாண்டோம். நாங்களும் உங்க கூட வந்தது, நாங்களும் எவ்வளவு ஜாலியா இருந்திருப்போம். சாருக்கு என்னமாச்சு? அது என்னன்னா, உங்க முதலாளி ஐயாக்கு அங்க ட்ரம்பெட் வாசிக்க வாய்ப்பே கிடைக்கல. அதான் அப்செட்டா இருக்காரு. நீ என்ன கிண்டல் பண்றியா? இல்ல டாட், அது வந்து நீங்க இவ்வளவு அப்செட் ஆக கூடாது டாட். நான் கேள்விப்பட்டனே, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, பெரிய பாட்டி, பெரிய தாத்தா முன்னாடி வாசிச்சு காட்டினீங்களாமே. ஆனா யாருமே அதை கேட்கல. ஒவ்வொருத்தரா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏதோ நான் ட்ரம்பெட் வாசிக்காம பயங்கரமான மகுடி ஊதுற மாதிரி. ஆமா சார், கரெக்டா ஞாபகப்படுத்தினீங்க. சார் எப்போ இந்த ட்ரம்பெட் எடுத்து வாசிச்சாலும் அதை கேட்கும் போது எனக்கு அப்படியே அந்த மகுடி வாசிக்கிற மாதிரியே இருக்கும். சார், நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ஆக்சுவலி சஞ்சு, யங் ஜெனரேஷனுக்கு முன்னாடி என்னோட மாஸ்டர் பீஸை நான் வாசிச்சு காட்ட ஒரு சான்ஸ் ஆவது கிடைச்சிருக்கணும்னு உனக்கு தோணல? டாட், அக்கா அம்மாவோட ஃபேவரட் சாங்கை எவ்வளவு அழகா பாடினாங்கல்ல. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரம்பெட் போட்டி போட முடியாதுல்ல?
ஹே சஞ்சு, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? சுஹானாவுக்கு அம்மாவை பத்தின ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ஞாபகம் இருக்கு. ஆமா டாட். அக்கா அம்மாவோட பாசத்துக்காக இன்னும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நேத்து நான் அக்காவை தனியா பார்த்தேன். அப்போ அவங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அக்காவுக்கு அம்மா ஞாபகம் ரொம்ப வருதுப்பா. அவங்க சொன்னாங்க, நான் பெரியவளாயிட்டேனா சஞ்சு? ஆனா நான் எப்பவும் பெரியவளாகணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. அம்மா நம்மளை விட்டு போனப்போ அப்ப எல்லாரும் சொன்னாங்க, விதுஷாவோட 2 பொண்ணுங்களும் பெரியவங்களாகிற வரைக்குமாவது அவ இருந்திருக்கலான்னாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் ஒன்னே தான் நினைக்கிறேன். அம்மா ஒரு நாள் திரும்ப வருவாங்க என்னை வளர்க்கறதுக்கு. அக்கா இப்போ அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க. பிக்னிக்ல நான் எல்லார்கிட்டையும் உட்காந்து பேசினேன். ஆனா என் பொண்ணு சுஹானா கூட உட்காந்து பேச முடியல. சஞ்சு, உனக்கு சுட சுட ஜிலேபி பிடிக்கும்ல? நாம ஏன் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் அந்த சூடான ஜிலேபியும் கச்சோரியும் சாப்பிடக்கூடாது? அப்படியே நாம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கூட வாங்கிட்டு போலாமே. யா டாட், எனக்கு அவங்களெல்லாம் விட்டு வரதுக்கு மனசே இல்ல. So then it's fine. நாளைக்கு நம்ம ப்ரோக்ராம் சுஹானாவோட தான். எஸ். மச்சினி முன்னாடி பந்தா பண்றது முதல்ல நிறுத்து. நீ சுஹானாவை பிடிச்சு காட்டு பார்க்கலாம். இது சோனா சோனா. என்ன சோனா சொன்னா மாமா, நீங்க அக்காவெல்லாம் பிடிக்கணும். நான் சோனாவை பிடிக்கணும் தானே டார்கெட்டே வச்சேன். எப்ப பார்த்தாலும் இவ தான் பிடிச்சிட்டு இருந்தா. அதான் இன்னைக்கு எப்படியாவது இவளை மாட்டி விடணும்னு நினைச்சேன். ஏய், அவுட் 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 இஷான் அவுட். என்ன இது? இவங்க 2 பேரும் ஒருத்தரே பிடிச்சு விளையாடுறாங்க. இரு. சோனாலி மேல உனக்கு என்ன காப்பிரைட்ஸா இருக்கு? ஆமா, சோனாலி மேல எனக்கு காப்பிரைட் இருக்கு. சோனா எனக்கு தான். Very good. சூப்பர் சோனா. எப்படியோ ஆட்டம் பாட்டெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இலேஷ்கனா, நாளையில இருந்து வேலைக்கு போனோம். இல்லனா இன்னும் ஒரு நாள் ரெஸ்ட், அதுக்கு மறுநாள் ஆபீஸ். முடியவே முடியாது இலேஷ். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு போயே ஆகணும். லீவ் எடுத்ததெல்லாம் போதும். எனக்கு என்னமோ இந்த சோனாலி நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த சோனாலி இஷான் பின்னாடி ரொம்பவே சுத்துறான்னு நினைக்கிறேன். சரிதானே இந்த ரஜினி, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இல்லண்ணா, அக்கா சரியாதான் சொல்றாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, நாங்கெல்லாம் ஸ்விம் பண்ண வராம தனியா உட்கார்ந்து இருக்கும் போது அவ மட்டும் எதுக்காக உங்க கூட வந்து ஸ்விம் பண்ணணும்? அப்புறம் அவ அங்கிருந்து எப்படி கத்துறா பாத்தியா? இஷான் இஷான் நான் வரேன். இப்படி எல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? ஐயோ அண்ணி, அவளுக்கு ஆசையா இருந்தது அதான் நீச்சல் அடிச்சா. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? நாங்க தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டோம்ல, உங்களையும் நிஷாவையும் கூப்பிட்டுட்டே இருந்தோம்ல. ஆனா நீங்க தான் வரவே இல்ல. இப்பவே சொல்லிட்டேன், நீங்க 2 பேரும் இஷானுக்கு சுகானாக்கு நடுவுல ப்ராப்ளத்தை உருவாக்க போறீங்க. அப்படிதான் தோணுது. இந்த உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இலேஷ், சுஹானாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நிஜமா சுஹானா முகத்தை பார்த்தாலே என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு அவ முகத்துல தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அண்ணி, அது என்ன லாங்குவேஜ்? உங்களால படிக்க முடியுது, எங்களால படிக்க முடியல. நான் சொல்லவா? சைனீஸ். ரஜினி 7வது வரைக்கும் சைனீஸ் படிச்சிருக்கா. பயங்கரமா சிரிப்பு வருதா? இன்னும் நல்லா சிரிங்க அக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாம்பு வெடிக்கும்ல, அப்ப தெரியும் உங்களுக்கு.
அப்புறம் பாடும்போது கூட சுஹானா எவ்வளவு சோகமா இருந்தா பாத்தீங்களா? ஐயோ அது சோகமான பாட்டுமா? அவ பாடுனதுனா ஐ அம் a disco dancer குதிச்சு குதிச்சு பாடுறதுக்கு. என்ன எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்க ரஜினி, இப்படி பேசிட்டு இருக்க? உன் மனசுல ஏன் தான் இப்படி தோணுதோ? ஐயோ இந்த விஷயத்தை எப்படியே விட்டுறலாமே. நான் சொல்றதை கேளுங்க. நிஷா, இன்னும் ஒரு ரவுண்டு டீ கிடைக்குமா சாண்ட்விச்சோட? அக்கா அண்ணா, ஒரு விஷயத்த ஒத்துக்கணும். ஏன் நிஷா என்ன சூப்பரா கிரிக்கெட் விளையாடுறா. கிரவுண்ட்ல அவ ஷாட் மேல ஷாட் அடிச்சுக்கிட்டே போனா. நிச்சயமா சொல்றேன், இவளால தான் எங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஆமா. என்ன அப்படி பார்த்தா நானும் ரஜினியும் சேர்ந்து 4 விக்கெட்டுக்கு அப்புறம் கடைசியா ஒரு 3 ரன் அடிச்சோம் தெரியுமா? அந்த 3 ரன்ன நாங்க கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுப்போம். என்ன ரஜினி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுஹானா, சுஹானா, பிக்னிக் செமையா இருந்துச்சுல்ல? தாத்தாவை நீ என்ன மந்திரம் போட்டு மயக்கணியோ தெரியல. உனக்காக அவர் எவ்வளவு செட்டிங் பண்ணாரு தெரியுமா? நீ அவுட்னா அவர் டிக்ளேர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்கிட்ட மறைக்காம சொல்ல, நீ உண்மையிலே அவுட் ஆனல்ல? ஆனா தாத்தா பாரு, நீ அவுட் ஆனாலும் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. உனக்காக அவர் எவ்வளவு சண்டை போட்டாரு தெரியுமா? இல்ல அவுட் இல்ல, அது நோ பால் அப்படி இப்படின்றாரு. இன்னொரு விஷயம் சுஹானா, தூங்கிட்டியா என்ன? அதுவும் இவ்வளவு சீக்கிரம்? சுஹானா, சுஹானா, பிக்னிக்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல எவ்வளவு முயற்சி பண்ண, சொல்ல முடியல. அதை இப்ப சொல்லவா? நீ ரொம்ப ரொம்ப அழகா இருந்த இன்னைக்கு. இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு தான் இருந்தியா? டயர்ட்ல நல்லா தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு சுஹானா? நீ இப்படி அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சுஹானா ஏதாவது பேசு. நீ பேசாம இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. அம்மா தலைவலிக்கு தானே? நான் என்ன பிடிச்சு விடுவா? எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லதா இருக்கேன். இல்ல, பார்த்தாலே தெரியுது ஏதோ ஆயிருக்கு. நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க, அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிற. ப்ளீஸ் சொல்லு சுஹானா. இத பாரு, பிக்னிக்ல கூட நீ அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்ல, எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு சுஹானா? எங்க போற? ஏய் சுஹானா, எங்க போற? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எங்க போற சுஹானா? சுஹானா,
நேத்து உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருந்தது. இல்ல பெரியம்மா?